லீடுக்கு தான் கேட்டோம். காயத்ரி அம்மா எனக்கு மனைவி கேரக்டர் நல்லா இருக்கு, அதை நான் பண்றேன் அப்படின்னு காயத்ரி அம்மா சொல்லியிருக்காங்க. எப்படி சார் கல்யாணம் பண்றதுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது தானே சார் இன்னொரு இடைஞ்சல் வருது. அவங்க கல்யாணம் பண்ணி வாழணும்னு நினைக்கும் போது தான் ஒரு இடைஞ்சல் வருது சார். இந்த மாதிரி மனைவி ஹோப் பண்ணாதவங்க குழந்தையால சைட் அடிக்க பார்ப்பாங்க. நீங்க அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கலாம், அந்த பொண்ணு நல்லா தான் இருந்தது. ஏன் அதுக்கு போல இன்னொரு மாற்றான் தோட்டத்து மல்லிகை தான் டேஸ்டா இருக்கும்ட்டு மாறிட்டீங்களோ? இல்ல, மனைவியே ஒத்துழைக்கல, மனைவியுடைய தங்கச்சி எப்படி ஒத்துழைப்பாங்க அப்படின்ற ஒரு அதாவது 6 குழந்தைக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. அந்த எண்ணத்துல தான் வேணான்னு விட்டீங்க. அந்த பொண்ணு சார் நிறைய போட்டோஸ் வந்துச்சு சார். எனக்கு இந்த பொண்ணு கொஞ்சம் ஆப்டா இருப்பாங்க, நல்லா கரெக்டா இருப்பாங்க அப்படின்றத இல்லதான் சார். ஃபர்ஸ்ட் படமா சார் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்லயே சொன்னாங்க சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல, ஆனா கம்பல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கம்பல் பண்ணீங்க? இல்ல, முத்த காட்சிகள் படத்துல நிறைய இருக்கும் அப்படின்னு நாங்க ஃபர்ஸ்டே சொன்னோம். அந்த இதுதான் சார். ரவி மாதிரியா இந்த பசங்க இவரெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த இன்னொருத்தர் இந்த பையன் மாதிரி அம்பானி சங்கர்லாம் யாருமே வரலையே. ப்ரொமோஷன் கூப்பிட்டீங்களா? அப்போ கூப்பிட்டேன் சார். நிறைய எல்லாருமே ஷூட்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. ரவி மாதிரியா போர்ஷனுக்குலாம் வசனங்கள் எப்படி சார் அவரா பேசிட்டாரா நீங்க சொல்லிட்டு பேசுனாங்க? நாங்க சொல்லி சார், நான் யார்கிட்டயும் அசிஸ்டண்டா இல்லை சார். நான் ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன். நிறைய ஷூட்டிங்ஸ் அனுபவம் பார்த்த அனுபவம் இருக்கு. சென்னை தான் சார், பிறந்து வளர்ந்ததும் சென்னை தான் சார். உங்களுக்கு பாடணுங்கிற துணிச்சல் செகண்ட் ஹீரோயினியா பயந்து போயிருக்கலாம் சார். நாங்க என்ன சார் பண்ண போறோம்? கேள்வி கேட்பீங்க, உங்களை தாண்டி பண்ண போறோம். வேற எதுவும் பண்ண மாட்டோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் ஒன்று ட்ரீட் பண்ணி தான் எடுத்தோம், நான் கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லையே, அவங்க தான் அது நீங்க தான் சார் சொல்லணும். அது அவங்க தான் பயந்து அவங்க போயிட்டாங்களா? ஆமா, நீங்க ஏதாவது ஏட விடமா கேள்வி கேட்பீங்க அப்படின்னு பயந்து போயிருப்பாங்க. அண்ணன் கேட்கிறாரு. அண்ணன் கேளுங்க. நமக்கு உங்களுக்கு சொந்த குரல்ல பாடணுங்கிற துணிச்சல் எப்படி வந்தது? எனக்கு வழக்கமாக நான் நிறைய பாட்டு பாடிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு பாடுறது. அதனால ஆனா சுருதியோட சேரலைங்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரியுது சார், சொல்லியிருக்காங்க. அப்பவும் எதுக்கு அந்த லாலா அதாவது ஒண்ணு பண்ணி பார்த்தா தான் சார் சரியா இருக்கா இல்லையான்னு தெரியும். பண்ணாம நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா? ஒண்ணு பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் சரி இருக்கு சரி இல்லை அப்படின்றது. பண்ணாம நம்ம சரி இருக்கா சரி இல்லை நம்மள ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப நான் பாடினதுனால தான் நீங்க சரியில்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் பாடலன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லைங்களா? இப்ப எனக்கே நான் பாடுறது நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பேன். மத்தவங்க சொல்லும் போதுதான் ஓகே சரியில்லை போல இருக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பாட்டு யார் சார் பண்ணது? ஃபர்ஸ்ட் பாட்டு நான் தான் சார் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க தான்? 3 பாட்டும் நான் தான் சார் பண்ணேன் படத்துல. ஃபர்ஸ்ட் பாட்டுல சுருதி சேர்த்தது. மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு. இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது கூட பாடல் வரியில நல்லா இருக்கு. சொல்றீங்க அந்த ஃபேவரட் பத்தி என்ன மெசேஜ் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? என்ன மெசேஜ் நீங்க சொல்ல வரீங்க? இந்த படத்துல அதாவது நிறைய குடும்பங்களை தன்னுடைய குடிகார கணவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா சரியாயிடுவான்னு நினைப்பாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல கணவன் மனைவி ஒரு ஒத்துழைச்சு வாழணும் அப்படின்றது இந்த படத்தின் கண்டிப்பா சார். இந்த படத்தோட வெற்றியை பொறுத்தா இல்ல கண்டிப்பா எடுக்கணுங்கிற முடியல? வெற்றியை பொறுத்து தான் சார். இல்ல இந்த யார அந்த பையன் நான் தான் அந்த பையன் சிங்க் ஆகலையே? எந்த இடத்துல சிங்க் ஆகுது? நான் தான் அந்த பையன் காட்டணும் அப்படின்றதுக்காக டைட்டில் வச்சு. எந்த நான் தான் அந்த பையனா நீங்க கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்க? இந்த கதாநாயகன் யாரு அப்படின்னா இந்த கதாநாயகன் நான் தான் அந்த பையன் அப்படின்னு அதான் படத்திலே தெரியுது நீங்க தான் கதாநாயகன். இல்ல நான் என்ன சொல்றேன், இதுக்கு ஏதாவது ஒரு யார இது கதையோட ஒட்டல்ல ஒரு புதுசா ஒரு டைட்டில் யோசிச்சுக்கலாமான்னு கேக்குறேன் நான். இல்ல நிறைய நீங்க சொல்றது பார்த்தா நிறைய படங்களுடைய டைட்டிலும் கதைக்கு ஒட்டாம இருக்கு. லென்த்தா இருக்கு. டைட்டில் சொல்றதுக்குள்ள போயிடுவாங்க. படம் பேர் என்னன்னு கேக்குறாங்க. இல்ல சார், சொல்றதுக்குள்ள போக மாட்டாங்க சார். ஆக்சுவலா அந்த டைட்டில் படிக்கணும்னே நிப்பாங்க சார். அது ரொம்ப நேரம் அந்த டைட்டில் படிக்கணும் அப்படின்றதுக்காகவே நின்று படிப்பாங்க.
சின்னதுன்னா ஈஸியா போயிடுவாங்க. இந்த டைட்டில் படிக்கணுன்றதுக்காகவே கொஞ்ச நேரம் நிப்பாங்க. இல்ல இப்போ ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சாதான் ஓடிடி வாங்குறாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறாங்க. அதை ஏன் ஃபாலோ பண்ணலன்னு கேக்குறேன். எனக்கு தமிழ் பிடிக்கும், அதனால தமிழ்ல வச்சுட்டேன். சார் நிஜ வாழ்க்கையில 2 குழந்தைங்க. அதே குழந்தைங்க ஆசை சார், 6 குழந்தைங்க குழந்தைங்க. அதுதான் சார். அது இல்ல ஆக்சுவலா அதுதானே இப்போ சொல்லிடுறோம். யாருமே வந்து சம்மதிக்க மாட்டாங்க. இந்த 12 குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற இதுக்கு யாருமே சம்மதிக்க மாட்டாங்க. எல்லா படத்தை உங்க ஒய்ஃப் பார்த்துட்டு என்ன சார் சொன்னாங்க? வைஃப் இல்ல சார், இறந்துட்டாங்க. அப்படி அந்த துணிச்சல்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட், வாழ்த்துக்கள். உங்க ஒரிஜினல் தொழில் என்னது? ஒரிஜினல் தொழில சார் இது டைலரிங் பிசினஸ், அப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன். திருவள்ளூரா சார்? திருவள்ளூர் மாமியார் வீடு சார். அதாவது பொதுவா நான் வந்து நிறைய ஏன்னா சொந்த கார் வச்சிருக்கனால மெக்கானிக் தெரியும். மெக்கானிக்கிறவங்க வெளியில இருந்து ரொம்ப டிப்டாப்பா வருவாங்க. வந்து சட்டையை கழட்டி போட்டு அந்த மெக்கானிக் ட்ரெஸ் மாட்டிடுவாங்க. நீங்க ஒரு இடத்துல கூட அதை ஃபாலோ பண்ணி ஏன்? அது வந்து பெருசா இது என்ன சொல்றது, ஃபாலோ பண்ணாத காரணம் வந்து இல்ல அது ஆமாவா? நான் சொன்னது ஆமாவா இல்லையா? சார் கண்டிப்பா. ஏன்னா என்ன காரணம்னா எல்லா மெக்கானிக்கும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும்போது அழுக்கா இருப்பாங்க. ஏன்னா ஆயில இருக்கனால. அதனால வெளியே வரும்போது டிப்டாப்பா போறவங்க போகும்போது சட்டையை கழட்டி போட்டு நான் பாத்துருக்கேன். அதை நீங்க ஒரு இடத்துல கூட, அதுவும் இல்லாம ஃபுல் செட் வர போட்டிருக்கீங்க. எந்த மெக்கானிக்கும் ஃபுல் செட் போட மாட்டாங்க. இல்ல நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சார். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த இதுக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுக்கல. இல்ல காரை கழட்ட விரும்பல, கண்ணீரை தான் கழட்ட விரும்புறீங்க. சரி, உங்க 2வது அந்த லவ் இருக்க அந்த பொண்ணு காரை கொடுத்துட்டு போச்சா, கார் கொடுத்தீங்களா இல்லையா? திருப்பி அந்த பொண்ணையே பிடிச்சவரு இல்லங்க, காரை நீங்களும் கொடுத்த மாதிரி இல்ல, அந்த பொண்ணு கேட்ட மாதிரி தருவேன். அந்த பொண்ணு கார் தேவையில்லை சார், நீங்க தான் தேவை, கணவர் தான் தேவை. என்ன காரணம்னா அதே மாதிரி அந்த செட்ல ஒரு அழுக்கா ஒரு கார் நின்றுகிட்டே இருந்துச்சு. அது துடைக்க கூட இல்ல, அதை ஏன் விட்டுட்டு போயிட்டேன் ஒருத்தன். நிறைய இடத்துல அது வந்து நடந்திருக்கு சார். கார் ஷீட்ல விட்டுட்டு போயிட்டு அது கண்டுக்க மாட்டாங்க. அந்த அது வருஷ கணக்குல அது மாதிரி நடந்திருக்கு நிறைய இடத்துல. அது ஒரு காட்சியா வச்சிருக்கோம் சார். இந்த யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் வந்து ஒரு குடும்ப கதையா நாங்க எடுத்திருக்கிறோம். தயவுசெய்து வந்து தியேட்டர்ல பார்த்து ஆதரவு கொடுங்க. இந்த படம் வந்து 6ஆம் தேதி மார்ச், இந்த மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து கணவன் மனைவி வந்து ஒத்துழைப்போட வாழணும் அப்படின்ற சொல்லியிருக்கிறோம். இன்னொன்னு வந்து குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணா எப்படி ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நாங்க சொல்லியிருக்கிறோம்.